நடிகர் விஜய் வந்து விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சவன்னைக்கு வந்தாரு. இங்க எல்லாருக்குமே தெரியும். வந்து வீட்டுக்கு வந்து கேப்டனுடைய உருவப்படத்திற்கு வந்து சாமி கும்பிட்டாரு, வணங்கி பிளஸிங் வாங்கிக்கிட்டு போனாரு. அவருடைய கழக கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் என்றாலே சர்ச்சைகள் தான். அந்த சர்ச்சைகளை மீறிதான் அந்த சவால்களை முறியடித்துதான் வெற்றியை காண முடியும். என்னால இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு, இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சர்ச்சைகள். இன்னும் இது மாதிரி பல சர்ச்சைகள் சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் அரசியல். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்ல ஒரு புத்திசாலி அமைதியான பையன். நிச்சயமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து விஜய் அவர்களும் அரசியல் அதே பாதையை பின்பற்றி ஒரு மூத்த அரசியல்வாதியா இவ்வளவு காலமா தேமுதிக பெரிய கட்சி நடத்தினாரு. அரசியல்வாதியா அவருக்கு என்ன அறிவுறுத்தல் வந்து எந்த அரசியல் அவர் முன்னெடுக்கிறது வந்து அவருக்கு நல்லது, தமிழகத்திற்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அறிவுரை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவர் ஒரு டிசிஷன் எடுத்து இன்னைக்கு வந்திருக்காரு. திரையுலகில மிகப்பெரிய வந்து சவால்களை சந்திச்சு ஜெயிச்சிருக்காரு. அரசியல் வந்து நம்ம சினிமா மாதிரி எடுத்துக்க முடியாது, அவருக்கும் அது தெரியும். அதனால வந்து இது அறிவுரை அப்படின்றதுக்கு பதில் அவர் வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு வைக்கணும் அப்படின்றதா என்னுடைய தாழ்மையான கருத்து. கொடி அறிமுக விழாக்கு முன்னாடி உங்களை வந்து சந்திச்சிருக்காரு. இது வந்து 2026 தேர்தல் கூட்டணிக்கான ஒரு முன்னெடுப்புன்னு எடுத்துக்கலாமா? அது பத்திரிகையாளர்களாகி நீங்க தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ஜென்ரலா ஒரு நட்புணர்வோடு. ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. மேபி உங்களுக்கு எல்லாம் புதுசான்னு தெரியாது. எங்க வீட்டு பக்கத்துலதான் இருந்தாரு, சாலி கிராமத்துலதான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. கேப்டனுக்கும் எஸ்ஏசி சாருக்குமான நட்பு என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். எனவே விஜய் வீட்டுக்கு வர்றது இப்ப ஒண்ணு புதுசுல எவ்வளவு வாட்டி வந்திருக்காரு. அதனால இப்போ வந்து அரசியல் ஆரம்பிக்கிற இந்த தருணத்துல வந்ததுனால உங்க கேள்விகள் அப்படி இருக்கிறது. அதனால எதுவுமே இல்ல. விஜய் வந்து எப்பவும் எங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி, எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் நீங்க வந்திருக்காரு. விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்ப என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னாரு, அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வந்து முன்னுதாரணம் சினிமா உலகில அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் சொன்னாரு விஜய் பிரபாகரனை பார்த்து, நீ தான் எனக்கு சீனியரு அரசியல்ல, சிறப்பா பேசுற, வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரஸ் சிறப்பா ஹேண்டில் பண்ற, எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜய் பிரபாட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க, வெங்கட் பிரபு வந்திருந்தாரு. வெங்கட் பிரபுவும் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும். எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம தேமுதிக சார்பிலுமே அந்த மாதிரி உரிமம் இல்லாம பயன்படுத்தக்கூடாது, அனுமதி இல்லாம பயன்படுத்துறாங்க அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பான சந்திப்பாக ஓட் திரைப்படம் இப்ப எல்லா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ வரும்போதே உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எனவே ஓட் திரைப்படத்துல வந்து கேப்டன் வந்து ஏஐல வர்றாருன்றத முதல்ல இருந்தே வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருக்காரு. நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன். வந்தாங்க, சந்திச்சாங்க அப்படின்றத. எனவே முறைப்படி வந்து அதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து அவருக்கு வந்து கேப்டனை வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம், அதனால எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா 3 பேருமே சொன்னாங்க. எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து படத்தை பார்க்கணும், உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கேன்னு விஜய் சொன்னாரு. கண்டிப்பாக நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட. அது மட்டும் இல்ல, கேப்டன் வர்ற இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன்.